ராஜ்யம் வரும் காலை கர்த்தரே, ஆடியினை நீனையும் என்பதாய் சாகும் கள்ளன் விஸ்வாசனோ காலே வேண்மாட்சி கண்டு சொன்னான் தெளிவாய். இரண்டாவது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த மும்மணி வேலையிலும் அப்பா உமது பாதத்தண்டிலும் வந்து நிற்கிறோம் அப்பா. நீருங்க அந்த 7 வார்த்தைகளை வச்சு சிறந்த 7 வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம் அப்பா. இப்பொழுதும் இயேசுவே அந்த 2ஆம் வார்த்தையை பேசுகிறோம். நீருங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. செய்திக்கு ஆதாரமாக எடுத்தவர்கள் வாசியுங்கள். லூக்கா 23:43. லூக்கா 23:40. இப்படி ஒரு வாக்கு தத்துவம் யாருக்காவது கிடைச்சிருக்கா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார், வானத்தை நட்சத்திரங்கள் போல பெருக பண்ணுவேன், உன் நடுவில் வாசம் பண்ணுவேன், உனக்கு கரம் பிடித்து நடத்துவேன் அப்படின்னு எவ்வளவோ வாக்குத்தத்த வசனத்தை கேட்டிருப்போம். இன்னைக்கு அன்னைக்கு நாளைக்கு அடுத்த வருஷம் அப்படிலாம் கிடையாது, எப்போனாலும் நடக்கும் அப்படிலாம் கிடையாது, இன்றைக்கே நடக்கும். இன்று யார் கூட, அதுவும் யார் கூட போகிறார்? பரதேசிக்கு தனியாக போகிறார். நீ பரதேசியில் இருப்பாயின்னு சொன்னாரா? இன்று யார் கூட போவாராம்? அவர் கூட. இன்று என்னுடனே கூட நீ பரதேசியில் இருப்பாய். அப்போ இன்னைக்கே அது வாக்குத்தத்தம் ஒரு நடக்கு. அப்போ இப்படி ஒரு வாக்குத்தத்தம் யாருக்காவது நடக்குமா? இன்னைக்கே நடக்கும். அது எப்போ? நம்மளுக்கெல்லாம் எத்தனையோ வாக்குத்தத்த வசனம் நம்ம புது வருஷத்தில் நம்ம புத்தாண்டில் நம்மளுக்கு கிடைக்கும். அது நம்மளுக்கு நிறைய பேர் அதை நினைப்போம், நடக்கும் நடக்காதுங்க விசுவாசம் அவங்கள பொறுத்து. ஆனால் இவனுக்கு கிடைச்சது இன்னைக்கே நடக்கும். அது யார் கூட நடக்கும்? ஏசப்பா கூடயே நடக்கும், ஏன் கூடயே இருப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்க்கும்போதே எனக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு நான் போனது ஒரு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா நம்மளுக்கு இந்த கல்யாண வீட்டில் விசேஷம் வீட்டிலலாம் போகும்போது இந்த நான்வெஜ் சாப்பிடும்போது தெரிஞ்சவங்களாக இருந்தாங்கன்னா கறி குழம்பு ஊற்றுனா கூட கொஞ்சோண்டு ஊற்றுவாங்க. இல்லையா ஒரு கப்பு இருந்துச்சுன்னா தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட ஒரு கப்பு வைப்பாங்க. இது ஒரு தெரிஞ்சவங்க தான், நம்ம பக்கத்து ஊருக்காரங்க தான், எல்லாரும் அவர் ஒரு பெரிய காவலராக நினச்சிட்டு இருக்காங்க. அவர் கூட ஒரே ஒரு தடவை தான், அதான் ஃபஸ்ட்டு அதான் லாஸ்ட். அவர் கூட ஒரே ஒரு தடவை ட்ராவல் பண்ணேன். காரில் போய் அந்த கல்யாணத்தில் போய் இறங்கினேன். வெடிக்கிறது என்ன, செல்ஃபி எடுக்கிறது என்ன, கூட வந்தவங்க அந்த நிறைய பசங்க ஏன் கையை பிடிச்சி குலுக்குதான். எனக்கு யாருன்னே தெரியாது. அவனே நான் அன்றைக்கி ஒரு நாள் தான் பார்த்துருக்கேன். அங்கே ஒரு இடத்துல போய் சாப்பாடு கொடுத்தாங்க. அப்படி திரும்பி பார்த்துடக்கூடாது, உடனே கறி அண்ணே போதும், என்ன கறி அங்கே கறி அப்படி இலையிலேருந்து வலி விழுந்துரும் போல. அப்போ அழிந்து போகிற மனுஷன் அவன் எப்படிப்பட்ட மனுஷனோ எப்பேற்பட்ட மனுஷனோ அதெல்லாம் தெரியாது. ஆனால் அழிந்து போகிற ஒரு மனுஷனுக்கு கிடைக்கிற ஒரு மகிமை. ஆனால் சர்வ வல்ல தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், அவர் கூட போய் அந்த நபருக்கு கிடைச்சிச்சுன்னா அது எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்திருக்கும். நினச்சி பாருங்க, அப்படி ஒரு வாழ்க்கை ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு. அது எப்படி அவருக்கு கிடைச்சது நானும் யோசித்தேன். ஏன்னா மார்க் 10வது அதிகாரத்தில் நான் இது குறித்து நான் பார்க்கும்போது 2 பேர் அவர் கூடயே இருந்த சீஷர்கள் தான், யாக்கோபு யோவான், வேறு யாரும் கிடையாது. அவங்க 2 பேர் தான். அவங்க 2 பேரும் ஏசப்பாட்ட ஒன்றும் கேட்கல. ஏசப்பா எனக்கு அது வேணும் இது ஒன்றுலாம் கேட்கல. ஏசப்பா எங்கள் 2 பேரில் ஒரு ஆள் உங்கள் வலது புறத்துலையும் உங்கள் இடது புறத்துலையும் இருக்கணும், அது மட்டும் எனக்கு தந்தா போதும்னு நினச்சாங்க. உடனே ஏசப்பா நம்ம கூடயே வர பையன், நம்ம கூடயே நம்மளுக்கு உதவியாக இருக்கானே, சரிப்பா உனக்கு எவ்வளோ கேட்டுட்டேன், இதுதானே கேட்டிருக்கேன், சரி ரைட் பண்ணிடுவோம். ஆனால் அப்புறம் அப்படி சொல்லலை. அது யாருக்கு அருளப்பட்டி இருக்கோ அவர்களுக்கு தான் அது கிடைக்கும்னு சொன்னார். ஆனால் இங்கே ஒருத்தருக்கு இன்னைக்கு நீ ஏன் கூடவே பரதேசில் இருப்பாய் அப்படின்னு இருக்கார். அது ஏன் அப்படிங்கும்போது லூக்கா 23:39 பார்க்கும்போது அங்கே 2 கல்லர்களுக்கு நடுவே இயேசுவை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. அப்போ ஒரு கல்லை என்ன கேட்கான் அப்படின்னா, நீர் கிறிஸ்துவானால், நீர் கிறிஸ்துவானா உண்மையும் ரசித்துக்கொள்ளும் எங்களையும் ரசித்துக்கொள்ளும்.
நீர் கிறிஸ்துவானால். இயேசுவுக்கே அங்கே ஒரு டெஸ்ட்டு, உலகத்தை படைச்சவருக்கே ஒரு டெஸ்ட் அங்கே வைக்கான். நீங்கள் கிறிஸ்துவானா நீங்களும் ரட்சித்துக்கொள்ளுங்க, நீங்களும் பிழைச்சிக்கோங்க, எங்களையும் பிழைக்க வைங்க அப்படின்னு சொன்னார். ஏசப்பாட்ட இப்படி சொன்னால் என்ன ஆகும்? அப்பாலைப்போ சாத்தானேன்னு சொல்லுவார், வேற ஒன்றும் சொல்ல மாட்டார். ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர் என்ன சொல்கிறான், 2 பேரும் கள்ளன் தான். என்ன தப்பு செஞ்சுட்டு வந்தாங்க அதெல்லாம் தெரியாது. கொலை பண்ணாங்களா, கொள்ளை அடித்தாங்களா, ஏதோ. ஆனால் பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க. ஏன்னா கொலைபாதகர்களுக்கு அவருக்கு இருந்திருக்காங்க. பெரிய தவறு தான். அப்படிப்பட்ட தப்பு வந்ததுனால ஆனால் அவன் சொல்கிறான், கூட இருக்கவன் சொல்லுதான், அவன் கூட இருக்க அந்த கல்லனையே சொல்லுதான், டே நம்மளாம் தப்பு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கோம், நம்ம நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கோம், நம்ம இங்கே கிடைச்சதுக்கு சரியானது, ஆனால் அவர் ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவரை அதட்டுறான். கூட இருக்க அவன் நண்பரா எப்படியோ தெரியல, அந்த இன்னொரு கல்லனை அவன் அதட்டுறான். அதட்டிட்டு ஏசப்பாட்ட சொல்லுதான், இயேசுவே என்னை காப்பாற்றுங்க. ஏன்னா கூட இருக்கும்போது நம்மளுக்கே நினச்சி பாருங்க, சிலுவையில் இறங்கும் போது அந்த ஃபோட்டோவில் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், கையில் ஆணி, ஒரு சின்ன ஊக்கு குத்துனாலே நம்மளால் வலி தாங்க முடியாது. ஒரு ஆணியை கொண்டு அடிக்கும்போது அந்த நேரத்தில் இங்கே இருக்கிற நம்மளையே கேட்டு பார்ப்போம், இயேசுவே என்னை சிலுவையிலேருந்து காப்பாற்றுங்கன்னு கேட்போமா, உங்கள் ராஜ்யத்தில் எனக்கு இடம் தாங்கன்னு கேட்போமா? அந்த நேரத்தில் வலி நம்மளுக்கு துடிக்கிற நேரத்தில் இயேசுவே எனக்கு இந்த இதிலேருந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லுவோமா? நீங்கள் உங்கள் ராஜ்யம் வரும்போது அடியேனையும் நினைத்தருளும் அப்படின்னு நம்ம யாராவது கேட்போமா? நினச்சி பாருங்க, அதை நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த நேரத்தில் நம்ம மைண்டில் தோணுதெல்லாம் இயேசுவே என்னை காப்பாற்றிருங்க. ஏன்னா அவன் உலகத்தில் என்ன தேவையோ அதான் கேட்டான். என்னை காப்பாற்றிட்டீங்கன்னா நான் திரும்பியும் அதே மாதிரி என்னோட ஜாலியாக லைஃப்பில் போவேன். ஆனால் இன்னொரு கல்லன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னால், இந்த வாழ்க்கை நான் செய்த பாவம் தான், அதை ஒத்துக்கிட்டான், அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். ஆமாம் நான் செஞ்சது தப்பு தான், ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அடியேனை நினைத்தருளும், அடியனுக்கு இடம் கொடுங்க, அடியனுக்கு பரலோகத்தில் ஒரு பிளேஸை வச்சுருங்க. அப்போலாம் அவன் நினைக்க சொல்லவே இல்லை, அடியனையும் நினைத்தருளும். அது மட்டும்தான் என்ன செஞ்சான், சொன்னான். இதை சொல்லும்போது சில விஷயங்கள் ஞாபகம் வருது. இந்த மார்த்தாள் மரியாள் அந்த கதையெல்லாம் அந்த இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது 2 பேர் இருக்காங்க. மார்த்தாள் என்ன செய்கிறாங்க, வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, வீட்டில் என்னென்ன வேலை இருக்கோ அவ்வளோத்தையும் செஞ்சாங்க. ஆனால் மரியாள் இயேசு வீட்டுக்கு வந்திருக்கும்போது அவர் பாதத்தருகே உட்காந்துக்கிட்டு அவர் பேசுகிறது மட்டுமே கேட்டுட்டு இருந்தான். அப்போ மார்த்தாள் ஏசப்பாட்டே கம்ப்ளைண்ட்டு, ஏசப்பா இங்கே பாருங்கள், நான் எவ்வளோ வேலை செஞ்சுட்ருக்கேன், இந்த பாருங்கள் உங்கள் பாதத்தண்டில் உட்காந்துட்டு வேலை பார்க்காம இருக்கா, எனக்கு அங்கே பாத்திரம் வளர்க்குற வேலை இருக்குது, துணி துவைக்கிற வேலை இருக்குது, வீடு சுத்தம் பண்ணுற வேலை இருக்குது. ஆனால் இந்த பொண்ணு இங்கே பாருங்கள் உங்கள் சும்மா காலை பக்கத்தில் உட்காந்துருக்கா. ஆனால் ஏசு என்ன சொன்னாங்க தெரியுமா, அப்படியாம்மா நீ கவலைப்படாத, அவளை அனுப்பிவிட்ருதேன் அப்படி சொன்னாங்களா? அவன் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? இப்போ அதே மாதிரி தான் அந்த கல்லனும் 2 பேருக்கும் வாய்ப்பு கிடைச்சது. ஒருத்தனுக்கும் இந்த நேரத்தில் விடுதலை கிடச்சிருக்கலாம், ஆனால் இன்னொருத்தன் இங்குள்ள விடுதலையை கேட்கல, எனக்கு இந்த சிலுவையில் அரைஞ்சிலேருந்து விடுதலை எனக்கு வேணும்னு சொல்லலை, அடியேனை நினைத்தருளும் அதை மட்டும்தான் சொன்னான். நம்ம எல்லாருக்கும் அந்த இளையகுமாரன் கதை தெரியும், அவன் எவ்வளவோ கஷ்டப்பட்டான், அந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வந்தபோது அவன் சொல்கிறான், உமக்கு விரோதமும் பரத்துக்கு விரோதமும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமார் என்று சொல்றதுக்கு நான் பாத்திரன் இல்லையா என்பேன். அவன் என்ன சொல்லிட்டு வந்தான், உங்கள் கூலிக்காரனில் ஒரு ஆள். அப்பாட்ட என்ன சொல்லுவாரான், நான் உங்கள் கூலியில் ஒரு ஆள், உங்கள் வேலைக்காரனில் ஒரு ஆள் சேர்த்துக்கோங்க, அது மட்டும் தான் சொன்னான். ஆனால் அவர் தூரத்துலேருந்து வரும்போதே அவனை கட்டி அணைச்சி கையில் இருக்கிற மோதிரத்தெல்லாம் கொடுத்தார். இதான் நம்ம ஏசப்பாவோட பண்பு. பாவிகளை அவர் ரட்சிக்க தான் இயேசு வந்தாரோ தவிர, பாவிகளே நம்மளை பொறுத்த வரைக்கும் மற்றவன் இந்த தப்பு பண்ணுதான், அவன் அந்த தப்பு பண்ணுதான், இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படிப்பட்டவன் அது நம்ம சொல்லுவோம். ஆனால் ஏசப்பாக்கு அது கிடையாது. சகைவை பற்றி தெரியும், சகைவும் குள்ளனாக இருந்தாலும் அவனை யாருமே ஏற்றுக்கிடலை, அவன் அநியாயக்காரன், அப்படி பண்ணுதான் இப்படி பண்ணுதான்னு சொன்னாங்க. ஆனால் ஏசு ஒன்றுமே தெரியும், ஏய் சகையோ நீ என்னடா இப்படி பண்ணியா அப்படின்னு எதுவும் கேட்டாங்களா? இல்லையா, அவர் வீட்டுக்கு மட்டும் தான் போனார். அவனே சொல்லிட்டான், ஏசப்பா இனிமேல் நான் யாருக்கு விரோதமான என்ன பண்ணாலும் என்னுடைய சொத்தை விற்றாலும் கொடுத்துருதேன், 4 மடங்கு கொடுத்துருதேன், முடிஞ்சு போச்சா. மனம் திரும்பிய ஒரே ஒரு பாவியும் நிமித்தம், ஒரே ஒரு பாவி, ரொம்பலாம் வேண்டாம். ஏசப்பா சொல்கிறது ஒரே ஒரு பாவி போதும்பா, ஒரு பாவி இருந்தால் போதும், பரலோகத்தில் மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். அப்போ நம்ம பாவியை என்ன செஞ்சிட்ருக்கோம், நம்ம பாவியெல்லாம் மாற்றிட்டு இருக்கோமா, இல்லைன்னா பாவத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோமா, இவன் இப்படிப்பட்டவன் இவன் இப்படிப்பட்டவன் அவன் அப்படி இவன் இப்படி அப்படி சொல்லிட்டு இருக்கோமா, இல்லைன்னா அந்த பாவியை மாற்றணும், பாவியை நல்லவனாக மாற்றணும்னு நினச்சிக்கிட்டு பரலோகத்தில் அவனுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கணும்னு நினச்சிட்டு இருக்கோமா? சரிங்களா? இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிருந்தேன். பேதுரு எல்லாருக்கும் தெரியும், பேதுரு பிரதான சீஷன்,
நம்ம ஒரு நினச்சி பாருங்களேன், இப்போ நம்ம ஊரில் ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தில் உள்ள வர மேலே நம்ம ஒரு பொய் சாட்சி சொல்கிறோம். பொய் சாட்சி சொல்லி அதுவும் நிற்கலை, 3 நாள் திரும்ப வந்துட்டார் அந்த ஆள். என்ன ஆகும்? நம்ம தான் பொய் சாட்சி சொல்லியிருக்கோம், அவன் பெரிய ஒரு ஆள். என்ன ஆயிருக்கும்னு நினைக்கிங்க? அடுத்த நாள் நியூஸில் வந்திருக்கோம், நேற்று நள்ளிரவில் சம்பந்தப்பட்ட இரவு பொய் சாட்சி கூறியவரை அவர் வீட்டு முன்பே. அதுக்கு மேலே வேண்டாம், முடிஞ்சிருக்கும், அவ்வளோதானே நடந்திருக்கும். ஆனால் இங்கே ஏசப்பா சொன்னது என்ன தெரியுமா? அவன் சபிச்சான், மறுதளிச்சான். ஆனால் அவர்கிட்ட சொன்னது, பேதுருவை பார்த்து சொன்னது ஒரே ஒரு வேர்டு தான். என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சொன்னார்? என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. அப்போ நம்ம எத்தனை பேர் இயேசுவை நேசிக்கிறோம்? பாவிகளை நேசிக்கணும். அதுதான் அந்த கல்லனுக்கு கிடைச்சது. அதை கடைசி வரைக்கும் சிலுவை பரியந்தம் அவர் அதை நிறைவேற்றினார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில் கொண்டு பெரிய காரியங்கள் செய்வாராக. ஆமென்.